ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 39 இன்ச்சு மார்பு சுற்றளவோட கட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து ஆம்கோல் வந்து 17, அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 14. இவங்களுக்கு வந்து 9 இன்ச்சு உயரம் வேணுன்றதுனால இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்க கட்டிங் ஒன்று வச்சுருக்கேன். அதை போட்டதை இப்போ கட் பண்ணுறேன். 8.5 இன்ச்சு 9 இன்ச்சு அவங்களுக்கு வேணும். 8.5 இன்ச்சு ஆம்கோல், 8.5 இன்ச்சு ஆம்கோல், 7.5 இன்ச்சு அண்டர் ஆர்ம்ஸ் மார்க் பண்ணிக்கின்னு துணியை வந்து 2 ஃபோல்டிங் போடணும். எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து 2 ஃபோல்டிங் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். 8.5, இது 7.5, இது 9. அவ்வளோதான் ஸ்லீவோட கட்டிங். வெட்ட போகிறோம். ஃப்ரண்டேஜுக்கு வந்து இந்த கவர் தட்டு கண்டிப்பாக வெட்டணும். இதோட ஷேப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வெட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கினீங்கன்னா தான் இன்னொரு ஜாக்கெட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வெட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். வெட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புது துணியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங். சொல்லிட்டா? இவங்க ஷோல்டரோட அளவு வந்து 16, 8.25 வரணும். கட்டிங் வந்து 4.5 போகணும். மீதி வந்துட்டு 3, 3.25 நமக்கு நிற்கும். க்ளோஸ் நெக்குன்றதுனால இந்த மாதிரி ஷோல்டரை ஆஃப் ஆகி எடுத்துக்கணும். கோவாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு தூக்கி மேலே அழகாக நிற்கும். இல்லட்டா வந்துட்டு சரிஞ்சிடும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்கோல் அளவு வந்துட்டு 7 வைக்கணும். 7 வச்சுட்டு ஒரு டானா மாதிரி போட்டுக்கணும். மார்பு சுற்றளவு இவங்களுக்கு 39. அதுக்கு நம்ம 10 மார்க் பண்ணிக்கணும். 10 மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 12 மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஆம்கோல் வரையணும். இதுக்கு வந்து நம்ம உள்வாங்கி தான் வரையணும். ஏன்னா ஷோல்டரு ஆஃப் ஷோல்டர் எடுத்ததுனால உள்வாங்கி வரையணும். வரைஞ்சாதான் வந்துட்டு நம்மளோட கையோட ஷேப் எப்படி வருதோ அதே மாதிரி வரும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி இந்த 10 எடுத்துன்னு வந்து சேர்த்துடணும். இப்போ இன்ச்சு டேப்பை வச்சு அளந்து பார்க்கணும் ஏற்ற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, 5, 5, 3, 8. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கணும். நம்ம கையை இழுத்து ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஆம்கோலோட கட்டிங். இப்போ பேக் நெக் வந்து இவங்களுக்கு க்ளோஸாக வேணுன்றதுனால 3 இன்ச்சு டவுனுக்கு ஒரு டானா போட்டுக்கணும். 3 இன்ச்சுக்கு ஒரு டானா போட்டுட்டு நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். 3 இன்ச்சு அகலத்தில் 3 இன்ச்சு அகலத்தில் மார்க் பண்ணிக்கின்னு இங்கே கீழே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு உயரம் அந்த இதில் மார்க் பண்ணிடணும். அப்புறம் நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ டிசைன் ப்ளவுஸு நான் தைச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு கவ் பண்ணிக்கணும். வளைச்சிக்கின்னு வரணும், கவ் பண்ணிக்கணும். 3 இன்ச்சு இதில் வளைச்சிட்டு வந்துடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த மாதிரி நெக்கு கொடுக்குறோம். ஸ்வீட் ஆர்டி நெக்கு நான் கொடுக்குறேன். எது வேணாலும் கொடுக்கலாம். பா கொடுக்கலாம், முக்கோணம் கொடுக்கலாம். என்னோட பேர் வர தெரியுதா? இது மாதிரி இப்போ 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது 2த்துக்கும் ஏற்ற மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கணும். அக்கிலாண்டிருந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். 3த்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு வரணும். 1.5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ்ன்றதுனால இப்படி வந்து துணியை கிராஸாக போட்டு வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பார்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கேலை வச்சுட்டு இப்படி கட் பண்ணிடணும். என்ன நெக்கோ அதை அப்படியே நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அழகாக நம்ம தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புது வீடியோஸ்லாம் நாங்கள் அடுத்தடுத்தது அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட வர கஸ்டமர், ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லித்தரனாலும் இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் சொல்லித்தரலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கற்றுக்கின பிறகு எல்லாமே ஈஸி தான்.